வணக்கம் நண்பர்களே. தேசத்தின் குரல் விவேகானந்தர். பசித்தவனுக்கு உணவு கொடுத்த பிறகுதான் அவர் தியானம் செய்தார். அழுதவனுக்கு நம்பிக்கை கொடுத்த பிறகுதான் அவர் கடவுளை நினைத்தார். சிகாகோ மேடையில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்ன அந்த நொடி அவர் குரல் நடுங்கியது. அது மேடை பயம் இல்லை, அது அடக்கப்பட்ட இந்தியாவின் அழுகை. அந்த ஒரு வணக்கத்தில் ஒரு அடிமை தேசம் முதன்முறையாக உலகத்தின் முன் தலை நிமிர்ந்தது. என் பார்வையில் விவேகானந்தர் பெரிய துறவி இல்லை. கண்ணீரிலிருந்து பிறந்த ஆற்றல், வலியிலிருந்து உருவான ஒளி, இளைஞர்களுக்காக தன்னை எரித்த தீபம். அவர் வாழ்ந்தது நீண்ட காலம் இல்லை, ஆனால் அவர் வலி, அவர் சொன்ன எழுந்திரு விழித்திரு இன்றும் நம்மை நடக்க வைக்கிறது. நாம் தோற்றால் கூட பரவாயில்லை, ஆனால் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. விவேகானந்தர் நமக்கு கொடுத்த கடைசி என்றும் உயிருள்ள பாடம். நன்றி.